பாண்டியன் ஸ்டோர் சரியில்ல. அடுத்த வரை எபிசோட்ல நம்ம இந்த பக்கம் காந்திமதி இருந்துட்டு ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க. நம்ம குமரவேல் இருந்துட்டு, "என்ன அப்பத்தா இன்னைக்கு வழக்கத்தை மீறி உங்க முகம் இவ்வளோ பளிச்சுன்னு அழகாவும் இருக்கே" அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பின்ன என்ன இருக்காதா? என் தங்கச்சிக்கு ஒன்றுனா பொண்ணுக்கு ஒன்றுனா ஓடி போய் முதல் ஆளாக நின்னாங்கல்ல என் பிள்ளைங்க. என்னதான் வெட்டுவேன் குத்துவேன்னு எல்லாரும் முன்னாடியும் சொன்னாலையும், ஆனால் இப்போ அவங்களுக்கு ஒன்றுனா இவங்களால அதை ஏற்றுக்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு காந்திமதி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ரெண்டு குடும்பமும் ஒன்று சேராதான்னு சொல்லிட்டு, நான் போகாத கோயில் இல்லை, வேண்டாத வேண்டுதல் இல்லை, ஆனால் இப்போ அந்த குடும்பத்துக்கு ஒன்றுனா நீங்கள் ரெண்டு பேரும் போய் நிற்கிறீங்கன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. இனிமேல் இந்த நிமிஷமே எனக்கு உயிர் போனாலையும் அதை பற்றி நான் கொஞ்சம் கூட கவலைப்பட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததா, இத்தனை வருஷம் கழிச்சு, இப்பதான் நமக்கே விஷயம் தெரியுது. என்னத்த இந்த நேரத்துல இப்படியெல்லாம் பேசணுமா? ஏங்க சொல்றேனேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. ராஜிக்காகவும், கோமதிக்காகவும் நம்ம இதுவரைக்கும் எதுவுமே செஞ்சது கிடையாது. இப்ப பொங்கல் வேற வரப்போகுது. அதனால ராஜிக்கும், கோமதிக்கும் நம்ம வீட்டு சைடா ஒரு சீர் குடுத்துடலாமா? அப்படின்ற மாரி சொல்லிறாங்க. அதுக்கு அடுத்ததா சக்திவேல் இருந்துட்டு, அதுக்கு என்ன அண்ணி சிறப்பா செஞ்சு விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம சக்திவேல் வந்து சொல்லிடுறாங்க. இப்போ தான் அந்த குடும்பத்துக்கு ஒன்றுனா நம்ம ரத்தம்னு சொல்லிட்டு அவளுக்கு ஒன்றுனா எங்களால் தாங்கிக்கவே முடியல. இப்போ தான் நாங்களே அவங்க மேலே இன்னும் பாசமாக தான் இருக்கோமான்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இனிமேல் எல்லா விஷயத்துக்கும் அவங்களுக்கு நம்ம எல்லாத்தையும் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாங்க. அதோடு முடிச்சிருக்காங்க.